ஒன்று சாமுவேல் அதிகாரம் 1 வசனம் 10. அன்னாள் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அன்பான தேவ பிள்ளைகளே, கடினமான நேரத்தில் கண்ணீர் விட்டு கர்த்தரிடம் விண்ணப்பிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு நல்ல பதில் கிடைக்கும். மனிதனிடம் கவலைகளை சொல்லி அழுதிட வேண்டாம். நம்முடைய அன்பாகிய தேவனிடம் மட்டுமே நாம் கண்ணீருடன் நம்முடைய கோரிக்கையை சொல்ல வேண்டும். அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் என்றும் அன்னாள் அப்புறம் துக்கமாய் இருக்கவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களை, பொருத்தனை பண்ணி ஜெபித்தால் நிச்சயமாகவே நல்ல பதில் கிடைக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரிடம் கண்ணீரோடு பொருத்தனை பண்ணி ஜெபித்த பிறகு துக்கமாய் இருக்க வேண்டாம். விசுவாசத்தோடு கர்த்தரிடம் நாம் கேட்பது கிடைக்கும் என்றபோது எதற்கு நாம் அப்புறம் துக்கமாய் இருக்க வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அவள் எவ்வளவாக மனதளவில் வேதனைப்படுவாள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அன்னாளை பாருங்கள், அவள் கர்த்தரிடம் தன் கவலைகளை சொன்ன பிறகு துக்கமாக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, அன்னாள் தான் மிகவும் விரும்பி கேட்டு பெற்றுக்கொண்ட ஆண் மகனை தன்னுடைய பொருத்தனையின்படி கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாள். அப்போது சாமுவேலுக்கு 3 to 5 வயதிற்குள் இருந்திருக்கலாம். அவனை பிரிவது அன்னாளுக்கு எவ்வளவு வேதனையாய் இருந்திருக்கும் என்ற போதிலும் பொருத்தனையை நிறைவேற்றினாள். தனக்கு அருமையானதை கர்த்தருக்கு கொடுத்தாள். நமக்கு மிகவும் விருப்பமாய் இருக்கிறதை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா, அல்லது கொடுக்க வேண்டும் என்று எதையாவது கொடுக்கிறோமா? நாம் ஜெபிப்பதிலும் கொடுப்பதிலும் அன்னாளின் மாதிரியை பின்பற்றுவோமாக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனக்கவலைகள் கண்ணீரை எல்லாம் மனிதர்கள் முன் வெளிப்படுத்தாமல் அந்நாளை போல கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே இயேசுவே. கையை உயர்த்தி நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே இயேசுவே. என்கிட்ட ஏதோ இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் ஒன்றும் இல்லதானம்மா, அப்ப கையை உயர்த்தி நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே